யார் இதை பார்க்கணுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சைனாலேருந்தோ வெளியிலேருந்தோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் லாஜிஸ்டிக்ஸில் ஹெல்ப் வேணும்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஹெச்எஸ் கோட் இருக்குது. அந்த ஹெச்எஸ் கோடை வந்து மூலமாக நாங்கள் வந்து கஸ்டம்ஸ் நம்மளோட ஏஜென்ட்டுக்கு நம்ம அவங்கள்ட்ட தெரிவிச்சு இந்த கண்டெய்னர் வந்து எப்போ அங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன ப்ராசஸ் நடந்ததுன்னு சொல்லுங்கள். நாங்கள் லேண்டிங் காஸ்ட்டு கொடுப்போம், இந்த பொருள் இறக்க வேணாம்னு சொல்லிட்டு அதையும் கொடுப்போம். ஓ சரி சரிங்களா? ஓகே. ஸோ அதுதான் உங்கள் வேர் ஹவுஸ்க்கு வந்துடும். வேர் ஹவுஸில் எல்லா இதையும் கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஹெவி வெயிட்டு கீழே இருக்கும், ஓகே. லைட் வெயிட் மேலே இருக்கும். ஏன்னா இவங்க அப்படியே லோடிங் வச்சு தான் பொருள் டேமேஜ் ஆகும். அது ஃபஸ்ட்டு. ஏன்னா கஸ்டமர் வாங்கின காசு கொடுத்து வாங்கின பொருளை சேஃப்டியாக வந்து சேர்க்கணும். மக்கள் அங்கேருந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மைண்டில் வச்சுக்கணும்? போர்ட் ஹெல்த்ன்றது வந்து முக்கியமாக அவங்க பார்க்குறது வந்து ஃபுட் ஐட்டம். புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து யூகேல என்ன பொருள் ஃபாஸ்ட்டாக போகுது, என்ன மாதிரி பண்ணால் இது உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கும், அது ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். சரிங்களா? பட் நம்ம அவங்கள வந்து இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல லெவலில் அடையணும்னா கண்டிப்பாக அப்பானை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணுறோம் கடைசி வரைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம அஃபான் ஷிப்பிங் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய எபிசோட்ஸ் போட்டிருக்கோம். அஃபான் ஷிப்பிங்கை பற்றி நீங்கள் வந்து நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் எப்படின்னா வெளியில் எங்கேயோ நின்று அஃபான் ஷிப்பிங்கை பற்றி பேசிங்க தவிர நீங்கள் ஆக்சுவலி என்ன பண்ணுறீங்கன்னு யாருமே பார்த்ததே இல்லை. புரியுதா இல்லையா? இப்போ வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸு மேனேஜிங் என்ன நீங்கள் டைரக்டர் ஆஃப் யூகே அஃபான் ஷிப்பிங் வந்து நம்ம கூட வந்திருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜு. உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்ல வேண்டாம், அவருங்க இப்போ முக்கால்வாசி நிறைய பேருக்கு தெரியும். கண்டிப்பாக அனீஸ் வந்து எந்த லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இருக்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் அனீஸை தெரியும். புதுசாக வரவங்களுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சரி, இப்போ அனீஸ் நம்ம வந்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அஃபான் ஷிப்பிங் இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொன்னோமே தவிர என்ன பண்ணுறாங்கன்னு நிஜமாகவே ஷிப்பு தான் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்தது. சரியா? இன்றைக்கி வந்து சூடாக ஒரு வடை சுடுற மாதிரி சூடாக ஒரு கண்டெய்னர் இறங்குது யூகேயில் சைனாலேருந்து. இன்றைக்கி வந்து அதை ஃபுல்லாக நம்ம கேப்சர் பண்ணோம். கண்டிப்பாக. ஸோ உங்கள் யார் இதை பார்க்கணுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, சைனாலேருந்தோ வெளியிலேருந்தோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் லாஜிஸ்டிக்ஸில் ஹெல்ப் வேணும்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போகுது. சரியா? ஓகே. இந்த ஜேர்னி இது வந்து இப்போ சைனாலேருந்து கிளம்பி வந்திருக்கு. இந்த கண்டெய்னர் வந்து எப்போது அங்கேயும் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன ப்ராசஸ் நடந்ததுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு 2 months முன்னாடி லோட் ஆச்சு. ஓகே. வேர் ஹவுஸில் ஆக்சுவலாக எப்படின்னா வந்து இது மல்டிபிள் கன்சோல். அதாவது நம்ம ஒரு கஸ்டமரோட பொருள் கிடையாது, ஒரு 10 கஸ்டமரோட பொருளை வந்து மொத்தமாக கன்சோல் பண்ணி எங்கள் பேரில் எக்ஸ்போர்ட் பண்ணி எங்கள் பேரில் இம்போர்ட் பண்ணி கஸ்டமருக்கு நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறோம். இது வந்து டோர் டு டோர் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா மல்டிபிள் கன்சோல் பண்ணும் போதுன்னா கஸ்டமர் பணம் சேவ் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் எல்சிஎல் எஃப்சிஎல் இருக்கும். எல்சிஎல் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் காஸ்ட்டோட ஃப்ரைட் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சர்வே பண்ண முடியாது. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து அவங்க வந்து எல்சியோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அவங்க பர்சனல் யூஸுக்கு பண்ணாலும் சரி, இது வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அது இல்லாமல் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட். சூப்பர். காம்ப்ளீட் ப்ரைஸை நம்ம வந்து பீட் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். இப்போ என்னென்னா இதோட இது ஃபுல் ஜேர்னியை சைனாலேருந்து ஷிப்பில் உட்காந்து வந்திருக்கா அப்படி? ஆமாம். என்ன நடந்துச்சு? அப்போ அங்கேருந்து நீங்கள் சொன்னீங்க உங்கள் வேர் ஹவுஸ்க்கு வந்துடும். வேர் ஹவுஸில் எல்லா இதையும் கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஓகே. எப்படின்னா வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோன்னா இப்போ வேர் ஹவுஸ் வந்து வரதுக்கு முன்னாடியே வந்து
ஒவ்வொரு கஸ்டமரோட சப்ளையர்கிட்ட வந்து நம்ம ஷிப்பிங் டீம் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பிஃபோர் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி ஷிப்பிங் லேபிள் போடுவோம். அது என்ன கஸ்டமர் நேம், எந்த கண்ட்ரி, ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 6 கண்ட்ரிக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் யூகே ஆப்ரேஷன் பண்ணால் யூகே பற்றி சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ யூகே ஒரு கஸ்டமர் வருதுன்னா அஃபான் சொல்லிட்டு நம்ம கம்பெனி குரூப் பேர் போட்டு அஃபான் யூகே போட்டுட்டு தென் என்ன ப்ராடக்ட் நேம், கஸ்டமர் நேம். ஸோ இது போட்டோன்னா அந்த ப்ராடக்ட் போட்டு எக்ஸிட் ஆகும்போதே சப்ளைட் வரும்போதே நம்ம வேர்ஹவுஸ்க்கு வந்துடும். சூப்பர். வேர்ஹவுஸ்க்கு வந்த உடனே வேர்ஹவுஸில் உள்ள ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து இன்புட் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் இது கொடுத்துட்டு அதை வந்து யூகேக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஏன்னா பெரிய வேர்ஹவுஸ் இருக்குங்க சைனாவில். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு பிளேஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் போய் இது போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகே. அப்போ ஸ்டோர் ஆன பிறகு எங்களோட ஷிப்பிங் டீமை வந்து அதை வந்து நோட்டிஃபை பண்ணி எங்களோட லிஸ்ட்டில் வந்து அதை ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா வந்து இது மாதிரி ஒவ்வொருட கஸ்டமரோட பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். எவ்ரி மந்த்து ஒரு டெட்லைன் வைப்போம். இந்த டைமில் கண்டெய்னர் வந்து ஷிப் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து அதுக்குள்ளே அந்த டெட்லைனுக்குள்ளே என்னென்ன பொருள் உங்களுக்கு, அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 ஃபீட்னா கண்டெய்னராக வந்து 28 CBM வைக்கலாம். இது எத்தனை? இது 40 ஃபீட். 40 ஃபீட். இதுதான் பிக்கெஸ்டா? பிக்கெஸ்ட் 40 ஃபீட் HQ இருக்குது. அது HQனா வந்து இது இதோட ஹைட்டாக இருக்கும். ஓ, ஹைட். ஓகே. ஆமாம். இதில் வந்து நம்ம வந்து 58 CBM வைக்கலாம். சிபிஎம்னா கியூபிக் மீட்டர் ஸ்கொயர். அந்த ஸ்பேஸ் கண்டெய்னர் பொறுத்த போது கொண்டும் வெயிட் பிரச்சனை இல்லை. வெயிட் இருக்கு, பட் வந்து ஸ்பேஸ் தான் பார்ப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 58 CBM வைக்கலாம். 20 ஃபீட் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா வெறும் 28 CBM தான். 40 ஃபீட் எடுத்தீங்கன்னா 58 CBM. சரி. 40 ஃபீட் ஹைக்யூனா 68 CBM. ஓகே. ஸோ த மோர் நீங்கள் போக போக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும், காஸ்ட் அவ்வளோ வித்தியாசம் வராது. சரி. ஸோ அப்போ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம்னா இந்த பிப்ரவரி மாதம் ஏறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கண்டெய்னர் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு 40 ஃபீட் பிளான் பண்ணோம். ஓகே. ஏன்னா பொருட்கள் நிறைய இருக்கும்போது 40 ஃபீட் பண்ணலாம். ஓகே. பொருள் கம்மியாக இருக்கும்போது 20 ஃபீட்டில் பண்ணலாம். ஓகே. ஏன்னா கஸ்டமருக்கு ஆன் டைமில் போய் அந்த பொருள் போய் சேரணும். நம்ம பாட்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு லேட் கொடுத்தா இட்ஸ் நாட் யூஸ். ஸோ நாங்கள் அப்போ அந்த டைமில் வந்து எங்களுக்கு தேவையான 40 ஃபீட்டுக்குள்ள பொருள் வந்துச்சு. அதை லோட் பண்ணிட்டோம். லோட் பண்ணி நார்மலாக 45 டேஸ் டோட்டலாக 45 டேஸ் ஆகும். ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து முன்ன பின்ன வருது, 55 டேஸ் வருது, 50 டேஸ் வருது. ஸோ போர் கன்ஜெஷன் இருக்குது. ஸோ நாங்கள் சொல்கிறது 50 டேஸ். ஓகே. அதுக்கு மேலே போனாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். லைவாக நம்ம ட்ராக் கொடுத்துருவோம் கஸ்டமர். ஓகே. ஓகே. சூப்பர். ஸோ லைவ் ட்ராக்கிங் கொடுக்குறீங்க. சரி, இப்போ வந்து இங்கேருந்து வந்துடுச்சு, இங்கே வந்துச்சு. இங்கே வரும்போது நீங்கள் சொன்னீங்க போர்ட் ஹெல்த்னு ஒன்று இருக்குன்னு. என்ன மாதிரி மக்கள் அங்கேருந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறவங்கள என்ன மைண்டில் வச்சுக்கணும்? ஓகே. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம வீட்டில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பொருள் அவங்க வந்து எல்லா பொருளும் எடுத்து தர முடியாது. இங்கே சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது யூகேனா இன்னும் கொஞ்சம் அதிகம் இல்லை? யூகேனா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன மெயினாக வென் இஸ் கம்பேர்ட் டு ஃபுட் ஐட்டம் தே வில் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் யூகே. ஓகே. ஸோ அப்போ ஈவன் இந்த பிளேட்ஸாக இருந்தாலும் சரி, பவுல்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுட்டு சாப்பிட போகிறதில்ல, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, அந்த இதை கூட அவங்க ரொம்ப அக்யூரேட்டாக பார்ப்பாங்க. அது மேக் ஷூர் நம்மளோட ஹெல்த் அண்ட் சேஃப்டிக்கு ஸ்டாண்டர்டுக்கு ஒத்து போயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ஃபுட்டு எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப சேஃபாகவே பண்ணணும். அது இல்லாமல் ஃபுட்டு யூஸ் பண்ணுற பிளேட்டும் சேஃபாக பண்ணணும். ஓகே. புரியுதுங்களா? ஃபுட்டு மட்டும் இல்லை, இதுக்கும் ஒரு கதை இருக்குது. ஆமாம், இதுக்கு ஒரு கதை இருக்குது. ஆமாம், இதுக்கு. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா வந்து கஸ்டமர் ப்ராடக்ட் கொடுத்த உடனே அந்த ப்ராடக்ட்டை வந்து நாங்கள் வந்து அதோட HS கோடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு HS கோட் இருக்குது. அந்த HS கோடை வந்து மூலமாக நாங்கள் வந்து கஸ்டம்ஸ் நம்மளோட ஏஜென்ட்டுக்கு நம்ம அவங்கள்ட்ட தெரிவிச்சு இங்கே லோக்கல் எங்கே இருக்காங்க அவங்க ஓன் கஸ்டமர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்ககிட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து இதில் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, இதனால என்ன ஒரு சப்போஸ் ஒரு பொருள் எடுக்கலாம், ஆனால் அது சர்டிஃபிகேட் வேணும். ஓகே. சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்க முடியாது. வாக் பண்ணிட்டு ஆமாம், கொஞ்சம் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் வந்து அதை அந்த கிளாரிட்டி எடுத்துட்டு கஸ்டமர் சொல்லிடுவோம், சார் இந்த பொருள் இறக்குங்க, ஓகே, இது இறக்காதீங்க சார், இது பிரச்சனை இருக்குது சார். சரிங்களா? ஏன்னா ஒரு சின்ன பொருளுக்காக ஹோல் கண்டெய்னர் நிப்பாட்டிடுவாங்க. அது நீங்கள் சஜஷன்ஸ் கொடுப்பீங்க? சஜஷன் கொடுத்துருவோம். சூப்பர். நாங்கள் லேண்டிங் காஸ்ட் கொடுப்போம், இந்த பொருள் இறக்கலாம் இறக்க வேணாம்னு சொல்லிட்டு அதையும் கொடுப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அதுதான் அப்போ இந்த போர்ட் ஹெல்த்ன்றது வந்து முக்கியமாக அவங்க பார்க்குறது வந்து ஃபுட் ஐட்டம். ஃபுட்டோட சேர்ந்து எல்லா ஐட்டத்தை பார்த்தீங்கன்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி அவங்களோட சர்டிஃபிகேஷன் போனால் தான் கண்டெய்னர் வெளியே வரும். சூப்பர். ஸோ இது இப்போ இறங்கிட்டு இருக்கு. இதுதான் நீங்கள் 40 ஃபீட்டில் சொன்னீங்களா? 40 ஃபீட். ஆமாம். ஓகே. இப்போ எத்தனை கஸ்டமர்ஸ் இதில் வந்து? இதில் எனக்கு மொத்தம் ஒரு
14 கஸ்டமரோட பொருள் இருக்கு சார். 14 கஸ்டமர்ஸோட பொருள் இருக்குது. எல்லாருமே இப்போ வந்து கலெக்ட் பண்ண வரைஞ்சிடுறாங்க, நீங்கள் அமுச்சே விட்டுறீங்களா? அதான் நாங்கள் ஆப்ஷன் கொடுப்போம். இப்போ நாங்கள் ஏன்னா சைனாலேருந்து லண்டனுக்கு ஒரு ப்ரைஸோட யூகேவோட லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. கரெக்ட் சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஆல்வேஸ் நம்மளோட இன்டென்ஷன் என்ன வந்து கஸ்டமருக்கு பணத்தை சேவ் பண்ணணும். புரியுது. ஸோ அப்போ அவங்களுக்கு சொல்லுவோம், சஜஷன் கொடுப்போம், நீங்கள் வந்து உங்கள் பொருளை எடுத்து போயிருங்க. சூப்பர். சில பேர் வர முடியாது, அவங்க வேன் அவங்களுக்கு கிடைக்காது, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நாங்கள் வந்து ரீசனான என்ன காஸ்ட்டோ லோ காஸ்ட்டோ அதை டெலிவரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். அதான் ஸோ அவங்கள்ட்டே கையிலே இருக்கு அவங்க ஆப்ஷன். சரி சூப்பர். இதை தவிர என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்களோட இதில் ஷிப்பிங்? அதான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து இப்போ 10-14 பேரோட சாமான் வந்துருக்கு. இப்போ இவ்வளோ கண்டெய்னர் எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது. இப்போ இதை வந்து லோட் பண்ணுறது வந்து எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட்லாம் வந்து நம்ம வந்து அங்கே லோடிங் மேனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருவோம். சரி. ஓகே. ஹெவி வெயிட்டு கீழே இருக்கணும். ஓகே. லைட் வெயிட் மேலே இருக்கும். ஏன்னா இவங்க அப்படியே லோடிங் வச்சா அவங்க பொருள் டேமேஜ் ஆகும். அது ஃபர்ஸ்ட். ஏன்னா கஸ்டமர் வாங்கின காசு கொடுத்து வாங்கின பொருளை சேஃப்டியாக வந்து சேர்க்கணும். சரி. ஸோ அந்த லோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். சரி. அதுக்கடுத்து வந்து செக்ரிகேட் பண்ணுறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம சப்ளை விட்டு வெளியே வர முன்னாடியே வந்து ஷிப்பிங் மார்க் போட்டு வந்துடும். சரி. நான் ஷிப்பிங் மார்க் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து அவங்கள்ட்ட ஒரு 5000 பவுண்டு இருக்குது, நான் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்கள்ட்ட? என்ன மாதிரி? நாங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து காசை நீங்களே வச்சுங்க. சரி. சரிங்களா? காசு 5000 பவுண்ட்ஸோ 10,000 பவுண்ட்ஸோ டிபெண்ட்ஸ். எப்பான நம்ம என்ன பொருள் வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே. நாங்கள் வர சைனாக்கு வாங்க பாருங்க, இது அங்கே ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கு பயங்கரமா. சூப்பர். கலக்கல். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சைனாக்கு வாங்க. சைனாக்கு வந்து பாருங்கள், ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். ப்ராடக்ட்ஸோட அந்த சப்ளையரோட கான்டெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா வி ஆர் நாட் ஏஜென்ட். புரியுது. எல்லாமே டிரான்ஸ்பரன்ஸ் தான். சூப்பர். ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிடுறோம். நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்க, உங்களுக்கு முன்னாடி நாங்கள் நெகோஷியேட் பண்ணுறோம். என்ன பெஸ்ட் எடுத்து கொடுத்துறோம். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரி. அப்போ நீங்கள் ஒரு 10-50 பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்துடும் என்னன்ட்டு. அதே மாதிரி நாங்கள் இங்கே மார்க்கெட்டிங் யூகேல என்ன பொருள் ஃபாஸ்ட்டாக போகுது, என்ன மாதிரி பண்ணால் இது உங்களுக்கு லாபம் சம்பாதிக்கலாம், ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். சரிங்களா? பட் நம்ம அவங்கள வந்து தத்தளிக்க விட்டுற மாட்டோம். பொருள் வாங்கி கொடுத்துட்டு இதுதான் பண்ணுங்க சொல்ல முடியாது. எங்களோட நோக்கம் வந்து ஷிப்பிங் மட்டும் கிடையாது, கஸ்டமரை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு, அவங்க பிஸ்னஸ் பீப்புளாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்றதை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர். ஸோ அப்போ தான் ஏன்னா அவங்க வந்து புதுசாக வராங்க, நாலேஜ் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம், எதுவுமே தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ நாங்கள் சைனாக்கு வரும்போது நம்ம வந்து எல்லா கம்ப்ளீட் பேக்கேஜ் ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி அவங்கள வந்து ஃபேர் கூட்டிகிட்டு போகிறதோ இல்லை சப்ளைட்டை கூட்டிட்டு போகிறதோ என்ன எல்லாத்துக்கும் கூட ஆள் இருப்போம். இருந்து எல்லாம் கைட் பண்ணி பொருள் எல்லாம் முடிஞ்சு அந்த பொருள் யூகேல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இது ஓகே அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் மூவ் பண்ணுவோம். சூப்பர். ஸோ எல்லாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக. இப்போ வந்து எப்படின்னா இப்போ ஃபேர் நடக்குது, இப்போ வந்து 15ஆம் தேதி ஆரம்பிக்குது. இஸ் இட் டூ லேட் டு கம் வித் யூ ஆர் இப்பயும் சான்சஸ்? ஃபேருக்கு வந்து டைம் இருக்குது இன்னும். ஏன்னா வந்து ஃபேஸ் 1 கொஞ்சம், ஏன்னா தேதி இன்னைக்கு என்ன, இன்னைக்கு 8. ஆமாம் 8. அப்போ டைம் இன்னும் இருக்குது. நீங்கள் இப்போ ஏன்னா இப்போ பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டுக்கு வந்து விசா தேவையில்லை. ஆமாம். ஸோ அதனால் வந்து அவங்க எப்போ வேணால் நாளைக்கு போகிறதுக்கு இன்னும் கூட ஃபைட் வரலாம். சரி. இந்தியன் ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட், இந்தியன் ஸ்ரீலங்கன் வந்து பாஸ்போர்ட் விசா எடுக்கணும். பட் அது 3 to 4 days ப்ராசஸ். அது உங்கள் டீம் இங்கே பண்ணிடுவாங்க. அது நமக்கு ஆல்ரெடி நம்ம ஏஜென்ட் இருக்காங்க, ஸ்பெஷல் ஏஜென்ட் இருக்காங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு இனி புறப்பட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் நம்பர்ஸ் அதில் கொடுப்பாங்க, அதை காண்டாக்ட் பண்ணி கூட நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ் 2 டைம் இருக்குது. ஓகே. சூப்பர். ஃபேஸ் 2 23 ஸ்டார்ட் ஆகுது. ஃபேஸ் 2 பண்ணலாம், 3 பண்ணலாம். சூப்பர். ஸோ மக்களை இப்பயும் உங்களுக்கு வந்து வரணும்னா டெஃபினட்டாக ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள், நம்ம லைவாகவே காமிச்சாச்சு எப்படி போயிட்டு இருக்குன்னு. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் தலைவர் இருக்கார், எப்போ நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த மார்க் பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பிரதர் மார்க் மாதிரி என்ன, அது என்ன ஷிப்பிங் மார்க்னா? ஷிப்பிங் மார்க்னா தான் இப்போ ஒருத்தர் பொருள்னா ஃபுல் கண்டெய்னர்னா பிரச்சனை இல்லை, டேரெக்டாக அவங்களோட டெஸ்டினேஷனோ எங்கேயோ இறக்கி நம்ம கொடுத்துருவோம். சரி. பட் 10-15 பேரோட பொருள் மொத்தமாக வருதுன்னா செக்ரிகேட் பண்ணணும். கரெக்ட். அப்போ அது ஒரு 20-30 சப்ளைலேருந்து வரும் பொருள். அப்போ யார் பொருள் யாருக்கு பொருள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கரண்ட்லி வந்து இப்போ வந்து ஷிப்பிங் மார்க் இதுதான். என்ன பண்ணுறோம், கண்ட்ரியோட என்ன கம்பெனி, எங்கள் கம்பெனி அஃபான். ஓகே. கஸ்டமரோட பேர், ஓகே, எந்த கண்ட்ரி, ஏன்னா 6 countries இருக்குது. சரி. அனுப்புவோம் எந்த கண்ட்ரி ப்ளஸ் என்ன ப்ராடக்ட். சூப்பர். இது இப்போ கரண்ட்லி பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபைன். பட் ஃபியூச்சரில் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் வந்து கியூஆர் சிஸ்டம் கொண்டு வரோம். ஓகே. இது வந்து எனக்கு வந்து இப்போ எப்படி நான் மேபி இது வந்து
சப்ளையரோட பேண்ட் நேம் இருக்கலாம், இல்லைன்னா கஸ்டமர் என் பேர்ல போட்டு கேட்டுக்கலாம். ஓ ஸோ டிபெண்ட்ஸ் கஸ்டமர் ரெக்யூர்மெண்ட்ஸ். சூப்பர். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ என் பேர்ல போட்டு கொடுங்கன்னா என் பேர்ல கொடுக்கும். இப்போ நீங்க கேட்ட மாதிரி இப்போ இம்போர்ட் அட்ரஸ் போட்டிருக்காங்க, அதில் அவங்க பேர் போட்டிருக்காங்க, அவங்க கம்பெனி பேர் போட்டிருக்காங்க. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு உங்க ப்ராடக்ட் வந்து உங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓ ஃபைன் ஃபைன். அது பாருங்க இந்த சைஸ் எல்லாமே வேற போட்டிருக்காங்கல்ல. ஃபைன் ஃபைன். சூப்பர். இது வந்து இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க, இந்த இது இப்படி அப்படி திருப்புங்க. இப்போ இது இன்னொரு கஸ்டமர் எடுத்திருக்காங்க, டெக்கிங் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பேலட்டில் வரும். ஓகே. ஸோ பேலட்ன்றது லோடிங் அண்ட் ரொம்ப ஈஸி எங்களுக்கு. பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது அதே ஷேப் மாதிரி பாருங்க. அஃபான் கஸ்டமரோட பேர், ஓகே, எந்த கண்ட்ரி, என்ன ப்ராடக்ட். சூப்பர். அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இதில் போட்டுருவோம். இது ஃபுல் பேலட்டாகவே வருது. ஃபுல் பேலட்டே வருது. இது வந்து டெக்கிங் சொல்லுவோம், அந்த நம்ம ஃப்ளோரில் போடல டெக்கிங். அது ஒரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி சைட் இது நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. 1 or 2 பேலட்ஸ். ஏன்னா வந்து அவங்க ஒரு பேலட் இல்லை, மொத்தம் 3 பேலட் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு பேலட் என்ன சைஸ். ஏன்னா இதுதான் அந்த செக்ரிகேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த டெக்கிங்கு எத்தனை பேலட் இருக்குது. இது இப்போ இந்த இது என்ன சொல்லுவாங்க ஒரு இது. இப்போ இது வந்து இது பேர் போர்ட் சொல்லுவாங்க. போர்ட் அதாவது வந்து இப்போ சில கஸ்டமர் வந்து என்னால் வர முடியல, நாங்கள் வந்து பின்னாடி எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க பொருளை ஸ்டோரேஜ் பண்ணி சேஃபாக பண்ணி அந்த அவங்க என்ன பேருன்னு போட்டு அவங்க பேரை போட்டு அந்த கஸ்டமரோட ப்ராடக்ட் பேரை போட்டு வச்சிருவோம். ஸோ அவங்க எப்போ வராங்களோ அப்போ வந்து அவங்க எடுத்துக்கலாம். இது பர் டே சார்ஜ்னு இருக்குமா அதுக்கு? இது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு ட்ரேடர்னால எங்களுக்கு ரீசனபிள் சார்ஜாக கொடுக்குறோம். லண்டனில் வந்து நாங்கள் வந்து அவ்வளோ ரொம்ப சீப்பான ஸ்டோரேஜ் சார்ஜ் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறோம். எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது என்னன்னா வந்து we are not making money from the customer. ஓகே ஓகே. என்ன காஸ்ட் என்ன டிரான்ஸ்பரண்டா எல்லாத்துலயும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்துலயும் நம்ம கமிஷன்றது போச்சுனாவே அவங்க சர்வே பண்ண முடியாது. சோ அப்ப வியாபாரம் பண்ண அர்த்தமே இல்லையே. சோ ஸ்டோரேஜ்லயும் பெஸ்ட் ஸ்டோரேஜ் பெஸ்ட் ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். ஆமா, பெஸ்ட் ஸ்டோரேஜ் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லண்டன்ல வந்து லோக்கல்ல என்ன ஸ்டோரேஜ், அதே மாதிரி லாங் டைம் ஸ்டோரேஜும் நம்ம வந்து வெளிய அவுட்டர்ல வச்சு உங்களுக்கு மந்த் 2 monthsல கொடுக்கலாம். சோ வேற இருக்குது, ஷிப்பிங், சோர்சிங் எல்லாமே நீங்க கால் பண்ணுங்க. சூப்பர். இந்த மாதிரி இதில் தான் நம்ம புஷ்பா வந்து ட்ராவல் பண்ணார், ஒரு ஜப்பான் வரைக்கும் போனது இதில் தானே. எனக்கு என்ன உள்ளார டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் எல்லாமே எப்படி அவ்வளோ நாள் இருந்தாருன்னு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் அவர் கனவுன்னு காமிச்சிட்டாங்க. நல்லதாக போச்சு அது. சூப்பர். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து அடுத்த எபிசோடில் இன்னும் நம்ம டீட்டெயில் தான் கண்டிப்பாக சைனாலேருந்தே ஒன்று போடுவோம். கண்டிப்பாக உங்களோட சைனா வேர் ஹவுஸை காமிக்கணும் அடுத்தது. கண்டிப்பாக ஸ்டே டியூன் பண்ணுங்க. எங்களோட சைனா வேர் ஹவுஸோட எப்படி லோடிங் நடக்குது, எப்படி செக்ரிகேட் பண்ணுறோம், அதையும் நான் உங்களுக்கு உங்கள் வீட்டில். அதே மாதிரி என்ன இம்போர்ட் பண்ணணுனாலும் ஒரு ஐடியா வேணுனாலும் இவங்க சஜஷனோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேளுங்க, டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவோம். சரியா? தேங்க்யூ சார். தேங்க்யூ. மக்களே, இது வரைக்கும் வந்து எல்லாம் ப்ராடக்ட் இறங்குறது எல்லாமே பார்த்தோம். ப்ராடக்டோட சொந்தக்காரங்களே அவரே வந்து கலெக்ட் பண்ண வந்திருக்காரு. எப்படி இருக்குது ஒரு ஃபீலு? நல்லா இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் சைனா போய் வந்ததாக நேரே போயிட்டு இவங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ட்ரிப்பு போயிட்டு மேனுஃபேக்சர் பார்த்து அங்கே எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறோம். சூப்பர். ஒரு லாங் வெயிட்டிங் அப்படின்னு ஆகலாம், லாங் வெயிட்டிங் சொல்ல மாதிரி ஒரு 45 days. ஓகே. ஸ்மூமாக ஒரு கன்வீனியன்ட் டைமில் எங்களுக்கு இறக்கி தந்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ப்ராடக்ட். ஒரு கண்டெய்னரே ஆர்டர் பண்ணிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இதுலேயே. ஓகே, அப்படின்னு சொல்ல இல்லை, ஹாஃப் கண்டெய்னர். சூப்பர், வெல் டன், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. ஓகே. இவர் எப்படி எல்லா கிரெடிட்டும் அதுதான் போகும். எல்லா புகழும் இறைவனுக்கே மாதிரி எல்லா புகழும். டீம் வந்து நல்ல டீம். யூகேலையும் சரி, இந்தியாலையும் சரி, சூப்பர், சைனாலையும் சரி நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. அடுத்தடுத்து அதிலோட ஒர்க் பண்ணுறது எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் போகிற இருக்கிறோம். அதனால் இப்போ எல்லோரும் வாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேவையை எப்போவுமே நீங்கள் 24/7 இதை நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி, இருந்தாலும் சரி அவைலபிள். டேக் ஓவர் பண்ணுவாங்க அவங்க. சூப்பர். உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது ஒரு கிளைண்ட் வந்து இவ்வளோ சந்தோஷமாக பேசுவோம்? இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் எல்லாத்துக்கும். ஏன்னா நம்ம வந்து வெறுமனே வெறும் வாய்ப்பேச்சை சொல்லி இதெல்லாம் பண்ணுறோம் அதெல்லாம் பண்ண சொல்லாமல் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஆப்ரேஷனும் வந்து லைவ் ஆப்ரேஷன் தான். சூப்பர். சரிங்களா? சும்மா வந்து நம்ம தேர்ட் பார்ட்டியோ அவங்களாம் யூஸ் பண்ணல. நமக்கு ஓன் வேர் ஹவுஸ் இருக்குது சார். 15 years ரன் பண்ணிட்டு இருக்கோம் சைனாவில். ஓகே. எல்லா சப்ளையரோட கனெக்ஷன் இருக்குது. மெயின் திங்கு டிரான்ஸ்பரண்ட் சார்ஜஸ். கஸ்டமர் பொருளை ஒருபோது நாங்கள் பணத்தை ஒருபோது வந்து நான் வந்து எடுக்க மாட்டோம். என்ன சொல்கிறேன், நான் வந்து கமிஷன் வைக்க மாட்டேன். அவங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ், இந்த சார்ஜஸ் இது பண்ணுங்க இது கிடைக்கும், இது பண்ணுங்க இது கிடைக்குன்றது முன்னாடி அட்வான்ஸாக கொடுத்ததுனால அவங்க ப்ரிப்பேர் ஆகிடுறாங்க. ஸோ அதே மாதிரி மெயின் சேலஞ்சே வந்து நீங்கள் பார்க்குற பொருளை கொண்டு வந்து சேர்க்கறது தான். அது மெயின் அவ்வளோ சீக்கிரம் கிடையாது, அவ்வளோ ஈஸி கிடையாது. சைனாலேருந்து கொண்டு வருது, அதுக்கும் நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம். அவருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அங்கே பார்த்தது முதற்கொண்டு, அவர் பொருளை சூஸ் பண்ண முதற்கொண்டு கடைசி வரைக்கும் சேர்ற வரைக்கும்
கம்யூனிகேஷன் அவரே சொன்னார். அவங்களே எல்லாம் சோர்சிங் பண்ணி கொடுக்குறாங்க. Super. நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் அவங்களுக்கு சைனா மட்டும் போகணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் போய் நேரில் பார்க்குறன்றதோ நீங்கள் அதுக்குரிய ப்ராடக்ட் அவங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் அனுப்பினா அவங்களுக்கு அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்குது, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. என்ன ப்ராடக்ட் எப்படி இருக்குது அதை வேலிடேட் பண்ணி என்னென்ன குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி இது ஓகே அது வேண்டலாமா இது போத் ஆகுது இல்லையான்றதை அவங்களே ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. சூப்பர். இப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஒரு அமேசானில் போய் ஒரு ஆர்டர் பண்ணாலே எப்படா வீட்டுக்கு வரும்னு ஆசையாக இருக்கும். இவ்வளோ பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் வரும்போது எப்படி ஃபீல் இருக்குது? ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபீலிங்? சந்தோஷமாக இருக்குது. பயமாக இருக்கா இந்த மாதிரி இது எப்படி விற்க போகிறோம்னு? அதாவது ஒரு சேலஞ்சிங், அது எப்படி கண்ட போகிறோம், எந்தெந்த பிளாட்ஃபார்மில் விற்க போகிறோன்றது வெயிட்டிங் ஃபார் இட். சூப்பர். கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு பெரிய கண்டெய்னர் ஆர்டர் பண்ணணும், பல கண்டெய்னர்ஸ் இங்கே இறக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட பார்க்குறது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்டு. அஃபான் எப்பயும் உங்களோட சப்போர்ட் பண்ணிட்டு அவங்களும் வளரணும், நம்மளும் கூட வளரணும். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு கஸ்டமர் மாதிரி எங்களுக்கு ஒரு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடிச்சு, நான் சில பேர்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காச்சும் பிஸ்னஸ் பண்ணி ஒரு நல்ல லெவலில் அடையணும்னா கண்டிப்பாக அஃபானை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணுறோம் கடைசி வரைக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நம்ம பல வீடியோ பேசியிருக்கோம். ஏன் அஃபான்ட்ட வரும்னு நீங்கள் கேட்டீங்க. ஆமாம், அஃபான்ட்ட ஒரு பர்சனல் டச் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணி உங்களுக்கு லாபம் அடைகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை நான் கண்டிப்பாக நாங்கள் சொல்லியிருப்போம் சார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் டச் வேணும்னா டெஃபினட்டாக அவங்கள போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூங்க. தேங்க்ஸ்.